Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th Mathematics Chapter 1 Relation Functions. அதில் உள்ள யூனிட் எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேர்ட் சம். புக் எடுத்து வச்சுக்க, நான் கொஸ்டின் பேஸ்ட் பண்ணலை, டைரெக்டாக கொஸ்டினை ரீட் பண்ணி உனக்கு ஆன்சர் சொல்கிறேன். கிவன் தேட்னு சொல்லி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. கிவன் தேட் அப்படின்னு சொல்லி கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1. அடுத்து நெக்ஸ்ட்டு 4 எக்ஸு லெஸ் தேன் 1. ஓகே, அப்போ ஃபைண்டுன்னு சொல்லி என்ன கேட்டிருக்கு ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் எஃப் ஆஃப் 0 என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இது என்னென்னு தெரிஞ்சுக்கிறணும். ஒரு நம்பர் லைன் போட்டோம்னா இது மைனஸ் இன்ஃபினிட்டிவ், இது ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். இங்கனக்குள்ளே 0 வருதுன்னா இங்கே 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். நம்பர் லைன் தெரியுமில்ல, -2 -1 -2 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவன் என்ன சொல்கிறான், 1 1க்கு மேலே உள்ளதுன்னா இது 1 1க்கு மேலேன்னா இந்த பார்ட்டில் வந்தால் இது 1ன்னு வச்சுக்கோ. இந்த பார்ட்டில் வந்துச்சுன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ன்றது ஆன்சரு. 1க்கு கீழே இந்த சைடு வந்துச்சுன்னா சரிதான், மிச்சம் என்ன வந்துடும் 4 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு 1 என்ன வருது, 0 தானே வருது. அப்போ இதுக்குள்ளே தான் இன்க்ளூட் ஆகுது பாரு, இந்த செட்டில் தான் இன்க்ளூட் ஆகுது. சரிங்களா? அப்போ என்ன வந்துடும் ஆன்சரு 4ன்னு வந்துடும். வெரி குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. எஃப் ஆஃப் 3ன்னு கேட்டிருக்கு. அப்போ 3 நம்பர் லைனில் எங்கனக்குள்ளே வரும் பாரு, அந்த சைடு வருமா, ரைட் சைடு வருமா, லெஃப்ட் சைடில் வருமான்னு பாரு. 0லேருந்து இங்கிட்டு வராது இல்லை, அங்கிட்டு தானே 1 இது 2 3 இங்கிட்டு தானே போகும். அப்போ இதில் அப்ளை பண்ணணும். அப்போ ரூட்டு எக்ஸ் மைனஸ் 1, அப்போ ரூட் 3 மைனஸ் 1, அப்போ என்ன வந்துடும் ரூட் 2. குட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன்று வந்து எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 1ன்னு வருது, ஸ்மால் லெட்டர் ஏ ப்ளஸ் 1 வருது. சரிங்களா சொல்கிறது? இப்போ ஏன்றது ஒரு இன்டிஜர், ஏதோ ஒன்று இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அப்படி -1 -2 எது வேணால் இருக்கலாம். பட்டு அதோட இப்போ ஏயை வந்து 0 ஆக்கணும்னு வச்சுக்க என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஏயை வந்து -1 போட்டால் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். சரி தானே? ஏக்கு அந்த மாதிரி போடுறோம். ஆனால் அவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்கான், ஏ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா, 0வும் 0க்கு மேலே. அப்போ பாசிட்டிவ் 0 போடலாம், அடுத்து பாசிட்டிவ் வேல்யூ போடலாம். பாசிட்டிவ் வேல்யூனா ப்ளஸ் வேல்யூ இந்த சைடு போடலாம் 0லேருந்து, அப்படி அர்த்தம் ஏக்கு. அப்போ 0 போட்டால் 1 கிடைக்கும், 1 போட்டால் 2 கிடைக்கும், 2 போட்டால் 3 கிடைக்கும். தெரியுதா சொல்கிறது? அப்போ என்னென்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1க்கு மேற்பட்ட ஆன்சர் இங்கிட்டு தான் கிடைக்கும். அப்போ அதுக்குள்ள ஆன்சர் என்ன, ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 தானே. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இது எழுதணும், ஏ ப்ளஸ் 1 மைனஸ் 1 ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும், ரூட் ஏ. புரியுதா? பார்த்துக்க பொறுமையாக. ஏ ப்ளஸ் 1ன்றது லெஃப்ட் சைடில் வருமா, இந்த ரைட் சைடில் உள்ள ரூட் எக்ஸ் மைனஸ் 1ல் வருமா, இன்ட்ரோலில் வருமானு பார்க்கணும். ஏ ப்ளஸ் 1 அப்படின்றது ப்ளஸ் 1, அதுவும் ஏன்றது கிரேட்டர் தான் 0ன்னு கொடுத்துருக்கு, பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்கு. அப்போ அந்த ரைட் சைடில் தான் வரும் கண்டிப்பாக. 0க்கு மேலே ஓப்பன் சைடில் ஏ இருக்குல்ல, அப்போ பாசிட்டிவ். அப்போ 0வோட மேலே அப்படின்னா இந்த சைடு தான் 0க்கு மேலே, அப்போ பாசிட்டிவ் நம்பர் தான் வரும்னா இதை எடுத்து தான் நம்ம அதை செய்யணும். எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கு, ஏ ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்குது, ரூட் ஏ. ஓகேயா? குட், அவ்வளோதான். தேங்க்யூ.